போ. ஏக்கா ஜானு ஏன்க்கா கோயிலுக்கு வரல? அது என்னமோ தெரியல சின்ன பொண்ணு, தலைவலிக்கு மாதிரி இருக்கு அப்படின்னா. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அவன் மூஞ்சியே சரி கிடையாது. அவன் எப்போ எப்படி இருக்கா எப்போ நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு. காலையில நல்லா சந்தோஷமா தான் கோயிலுக்கு போனா, வந்ததுல இருந்து தலைவலின்ட்டு படுத்தே கிடந்தா. சாயந்தரம் கோயிலுக்கு எல்லாரும் போறோம் மாமான்னு கூப்பிட்டதுக்கு, இல்லம்மா நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு, நான் வரல அப்படின்னா. இந்த கல்யாணம் பேசினதுல இருந்தே அவ சரியில்லை சின்ன பொண்ணு. என்ன செய்துக்கு, நல்லா இருந்தா சரிதான். சரி சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல ஒண்ணு தேடிட்டு இருப்பாவல்ல, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நானும் போறேன். விளக்கெல்லாம் அணைஞ்சிட்டு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். இனி விளக்கு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வைக்கணும், நிறைய வேலை கிடக்கு. நான் போட்டா? ஏக்கா ஜானு அப்போ உள்ளதானே இருக்கும். வேற எங்க போறா, உள்ளதா இருப்பா. சரிக்கா அப்போ வாங்க போவோம். சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல தேட மாட்டாவளா? வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த. எங்க வீட்டில் என்னைக்கு தாக்கா பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் என் மாமியார் கிளவி ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா உசுர் வாழ முடியுமா? சரி வாங்க, ஜானு கொஞ்சம் பார்த்துட்டு போறேன். இவன் என்ன எனக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போயிட்டா? இவ வீட்டுல பிரச்சனை எல்லாம் கோயில இருக்காமே பொடி பொண்ணுன்னு வந்தோம். இவ பார்த்தா இங்க போய் நிக்கா. சரி நல்லா இருந்தா சரிதான், நம்மளும் போவோம். ஏகப்பட்ட வேலை கிடக்கு, கல்யாணம் வேற வந்துட்டு கிட்ட. முடிஞ்சா ஒரு 2 நாளைக்குள்ளே போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடணும். சரி உள்ள போய் ஒரு காஃபியை போட்டு குடிப்போம், தலைவலிக்கால இருக்கு. ஜானு ஜானு, என்ன இவ கூப்பிட கூப்பிட காதலே வாங்கிக்காம இருக்கா? ஜானு, என்ன ஜானு, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதலே வாங்காம இருக்க? அது வந்து நாங்கெல்லாம் கோயிலுக்கு போனோம், நீ ஏன் கோயிலுக்கு வரல? பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்துச்சே, வந்திருக்கலாம்ல அழகா. அது லேசா தலைவலியா இருந்துச்சுக்கா, அதனாலதான் வரல. நான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா, தலைவலியா இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல. தலைவலியா இருக்குன்னு தூங்காம இப்படியே இருக்க, மாத்திரையை போட்டு தூங்கிருக்கலாம்ல. என்னாச்சு இவளுக்கு, தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கா? ஜானு இங்க பாரு. சொல்லுங்கக்கா. உண்மையை சொல்லு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? அது வந்து இன்னைக்கு. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிருந்தேனா, கோயிலுக்கு போன இடத்துல. என்னாச்சு ஜானு, யாரையாவது பாத்தியா? நீ பார்க்க கூடாதுன்னு நினைச்சவங்க யாரையாவது பாத்தியோ? ஆமாக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சது, அதனாலதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ வேற சாயந்தரம் கோயிலுக்கு வரலையா, ஒருவேளை நீயும் பார்த்துருப்பியோன்னு நினைச்சுதான் கேட்கலான்னு வந்தேன். ஆமாக்கா, வருணோட அம்மா அப்பாவை நான் கோயிலில் வச்சு பார்த்தேன். ஆனால் நல்ல வேலையை அவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன பார்க்கறதுக்குள்ள நான் வந்துட்டேன். எனக்கு புரிஞ்சுது ஜானு, இதனால தான் நீ கோயிலுக்கு வராம இருக்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? அவங்க உங்களை பார்த்தாங்களோ, அம்மாவை பார்த்தாங்களோ? இல்லை, நான் அவங்கள பார்க்கல. ஆனால் அவங்க வீட்டில் லைட் இருந்துச்சு. அப்பதான் பக்கத்தில் பார்வதி அக்கா கிட்ட கேட்டப்போ அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன விஷயமா வந்திருக்காங்க? ஒருவேளை எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்களோ? அப்படியெல்லாம் இல்லை ஜானு, உனக்கு கல்யாணம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஊருக்குள்ளே யாராவது அவங்க கூட காண்டாக்ட்ல இருந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா எனக்கும் வருணுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருந்தது எல்லாருக்கும் தெரியும்ல. ஜானு போது நிப்பாட்டி, எப்போ பாரு அதை பற்றியே பேசிட்டே இருக்காத. அப்புறம் அவங்க எதுக்கு இப்போ ஊருக்குள்ளே வரணும்? அதுவும் எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோடி அவங்க ஊருக்கு வந்திருக்காங்கன்னா என்ன விஷயமா வந்திருக்காங்க? கண்டிப்பாக என் கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு தான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜானு, அவங்க வேற ஏதோ விஷயமா வந்திருக்காங்க. அவங்க வந்த விஷயம் முடிஞ்சதும் அவங்களே திரும்பி போயிடுவாங்க. தயவு செஞ்சு அது வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போகாத. அப்படியே நீ வெளியே போய் அவங்கள பார்த்துட்டேனாலும் தெரியாத மாதிரியே போயிரு. மறுபடியும் அவங்க கிட்ட போய் பேசுறது, இந்த மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க அம்மாவுக்கு அவங்க வந்திருக்க விஷயம் தெரியாது. ஒரு வேளை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. முடிஞ்சு போன விஷயம்லாம் மறுபடியும் கண்ணு முன்னாடி வர மாதிரி தான் இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். காலையில் கோயிலுக்கு போனப்பட்டாக்கா வேண்டிக்கிட்டேன், என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை, அப்போ என் லைஃப்பில் என் கூட இருந்தவங்க யாருமே என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, இனிமேயாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் சாமிக்கிட்ட வேண்டி கண்ணை திறந்ததும் அவங்க 2 பேரையும் தான் பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் நிற்கல, வந்துட்டேன். சரி விடு, வருத்தப்படாத, எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. எனக்கு வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குக்கா. சரி நீ எதுவும் டென்ஷன் எடுத்துக்காத. நாளைக்கே அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நான் விசாரிச்சு பார்க்கேன். கண்டிப்பாக உன் கல்யாண விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் உன் கல்யாணத்தை எல்லாம் அவங்க நிப்பாட்டிட மாட்டவ. ஆனால் அவங்க வீட்டில் யாருக்குமே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமான விஷயம் தெரியாது. அம்மா அப்பா அதை பற்றி பேசவே இல்லை. நல்லது தான், அதெல்லாம் ஒன்றும் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படியே அவங்க உன் கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு தான் வந்திருக்காங்கன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி நினச்சி எந்த கவலையும் படாத சரியா? நீ இப்படியே இருக்கிறதுனால உமாக்காளுக்கே டவுட் வந்திருக்கு. என்னன்னு தெரியல, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அவள் முகமே சரி கிடையாது. எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கல்யாணம் நிச்சயமானதுலேருந்தே அவள் வந்து இப்படியே தான் இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் தயவு செஞ்சு உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ பயம் இருந்தாலும் அவங்க முன்னாடியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடி. எனக்காக இதை மட்டும் பண்ணு. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நான் விசாரித்து சொல்லுவேன் சரியா? சரிக்கா.
சரி இப்போ நான் போயிட்டு வரேன். உங்கள் அம்மா கிட்ட என் வீட்டில் பிரச்சனை அதனால தான் நான் இட்டிருக்கேன்னு சொன்னேன். நான் கோயிலுக்கு வரும்போது தான் அவங்க வீட்டில் லைட்டு கலந்த விஷயத்த நான் பார்த்து பார்வதி அக்கா கிட்ட கேட்டேன். அதுலேருந்து எனக்கே மனசு சரியில்லை, என்ன பண்ணதுன்னு தெரியல. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். நீ நிம்மதியாக படுத்து உறங்கி எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத, சரியா? ஆ சரிக்கா. ராஜேஸ்வரி, தை மாதம் பிறக்க போகுது. மார்கழி மாதம் முடிஞ்சதோடி நம்ம வந்து கல்யாணத்துக்கு பட்டு எடுக்குது, தாலி செயின் செய்ய கொடுக்குது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிடலாம். ஆமாத்த, நானும் அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். மார்கழி மாதம் எந்த நல்ல விஷயமும் நம்ம பண்ண மாட்டோம், அதனால தை பிறக்கட்டும்னு பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாதம் கெட்ட மாதம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதத்துலேயும் முகூர்த்த நாளெல்லாம் இருக்கும். ஒரு நல்ல நாளாக பார்த்து மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போது அதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிடலாம். தை மாதம் பிறந்ததுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதோடி கையோட வேணால் நம்ம இந்த முகூர்த்தப்பட்டு நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு போவோம். அதுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்கார கூட தானே நம்ம போவோம். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தால் சரி வராதுல்ல. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு நாளில் வந்து நம்ம போய் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புடவை எடுக்குது, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்குது, அப்புறம் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்குது, இதெல்லாம் பண்ணிடுவோமா? ஆமாத்த, நீங்கள் சொல்லுதும் கரெக்டு தான். ஆமாம், அந்த நேரத்தில் போட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கவும் முடியாது. இதுனா நம்ம நின்று நிதானமாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து உடுத்து பார்த்து வாங்கிக்கிடலாம். ஆமாம், வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்குலாம் வாங்கணும்ல, அதெல்லாம் எப்படி நம்ம எல்லாத்தையும் சேர்த்தே வாங்கிடுவோமா? ஆமாத்தே, எல்லாத்தையும் சேர்த்தே வாங்கிடுவோம், அதான் நல்லது. சரி, அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். சரித்தே. அப்புறம் அவளுக்கு போடுறதுக்கு நகை வாங்கணும். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நெக்லஸ் போட்டோம், அது ஒரு 4-5 பவுன் இருந்துச்சா, கூட ஒரு 10 பவுன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆமாம், அதை நம்ம அன்னைக்கே பேசிட்டோம்ல. அனுக்கு எவ்வளோ போட்டோமோ அதே தானே நம்ம ஜானுக்கும் போட போகிறோம். இல்லைத்த, அன்னைக்கு துளசி பேசினது அவள் கிடக்கா லூசி. அவள் அப்படி தான் பேசிட்டு இருப்பா, ஏதோ அவள் வீட்டு சொத்து எடுத்து கொடுக்க மாதிரி. நம்ம வீட்டுக்கு வாழ வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி போடணும் என்ன செய்யணும் நம்ம தானே முடிவு. அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. இனிமே அவளை நம்ம வீட்டில் எடுக்கிற டிசிஷன் எல்லாம் அவள் பேசக்கூடாது. இல்லை, எதுக்கும் ஒரு வாட்டி துளசிக்கிட்டையும் கேட்டுருவோம். அவகிட்ட கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு போயிடுவோம். அவளையும் பிள்ளையும் கூப்பிட்டு போவோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே எடுத்துக்கிடட்டும். சரித்தே. ஆமாம், இந்த அகில் எங்கே தான் போனா? 2-3 நாள் ஆளையே காண மாட்டேங்கிறான். அவன் ஆஃபீஸ் போகிறான், திருப்பி வந்து ரூமுக்குள்ளே இருக்கிறவன் வெளியே வரவே மாட்டேங்கிறான். சாப்பாடும் 2-3 நாளாக அவனுக்கு ரூமில் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கா. அதானே பார்த்தேன். நானும் இந்த மாத்திரையெல்லாம் போடணுமேனு 8 மணிக்கே சாப்பிட்ருவேன். இந்த பிள்ளைங்க கீழே இறங்கி வர்றதுக்கு 9 மணி ஆகும். 9 மணிக்கு நான் போய் படுத்துட்டேன்னா எனக்கு அடுத்தது இந்த மாத்திரை போட்ட கொண்டோம் நான் நல்லா உறங்கிடுவேன். இவனை ஒரு 2-3 நாளாக ஆனே காணதுக்கு இல்லையே, அதான் கேட்டேன். ரூமுக்குள்ளேயே தான் இருப்பாத்த, வெளியே வரமாட்டான். சரின்ட்டு நானும் போயிட்டு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா அவனுக்கு இந்த கல்யாண விஷயம் அப்புறம் வேலை விஷயம் எல்லாம் பார்க்கணும்ல. ஆமாம், அந்த பிள்ளைகிட்ட பேசுவானா எப்படி? ஜானுக்கிட்ட அப்பப்போ ஃபோனு கைமா தான் சுற்றிட்டு இருக்கான். அவள் கூட தான் பேசுகிறானா என்னமோ தெரியல. அவகிட்டே தான் இருக்கும். வேற யார் கூட ஃபோனில் எப்படி நைட் நேரத்துலலாம் பேச போகிறான்? அத்தைக்கு இந்த வயசுலேயே குசும்பு தான். அட, நம்மளும் இந்த வயசுலாம் தாண்டி தானே வந்தோம். அன்னைக்கு நம்மக்கிட்ட ஃபோனு கிடையாது. இப்படி ஃபோனில் பேசுறதுக்கு இந்த ஏதோ மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் மாப்பிள்ளைக்கு மூஞ்சியே பார்க்க முடிஞ்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணுன்றதை பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. என்ன பூரா பெருசுங்க கூட்டமாக இருக்கு. துளசி சித்தியை மட்டும் காணும், மீதி எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்க. பாட்டி, வாமானு. பாட்டி, சாப்பாடு ரெடி ஆயிட்டு, நீங்கள் சாப்பிட வரீங்களா? ரெடி ஆயிட்டா? மணி 8 மணி ஆச்சா? ஆமாம் பாட்டி, 8 மணி ஆயிட்டு. வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு மாத்திரையெல்லாம் போடணும்ல. சரி மக்களே, வாரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம், இந்த அகில் எங்கே போனா? அவன் எங்கே போகிறான்? ஒரு வாரமாக இருந்து இந்து பற்றி நினச்சி அழுத்துட்டு இருப்பான். வேற என்னதான் அவனுக்கு பண்ண முடியும்? அவன் ரூமில் தான் இருப்பான் பாட்டி. அப்படியா? அவன் அந்த பிள்ளை ஜானுக்கிட்ட ஃபோனில் பேசுவானா? ஐயோ பாட்டி, எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. அடிக்கடி ஃபோனில் பேசுவான், ஆனால் அவகிட்ட தான் பேசுகிறானான்னு எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணுற? அவன் வந்து அந்த பிள்ளைகிட்ட தான் பேசுகிறானா இல்லையான்னு விசாரிச்சு சொல்லி. நம்ம அகிலுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். ஆதியா அப்படின்னாலும் எல்லாருக்கிட்டையும் நல்லா வளவலான்னு பேசுவாங்க. இவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டாம்ல, அதனால தான் கேட்டேன். நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் எல்லாம் நல்லா பேச வேண்டிய நேரத்தில் பேசி நல்ல பிள்ளையும் கரெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கான். அதை தெரியாமல் நீங்களும் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்கான். அபியும் ஆதியும் எல்லாருக்கிட்டையும் வளவலான்னு பேசினாலும் லவ் பண்ணலையே. ஆனால் இவன் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்ட்டு அவன் லவ் பண்ணிட்டு வந்து நிற்கான். சரி, நமக்கு எதுக்கு வம்பு? என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா பாட்டி, அவனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் தானே, அதனால பேசுறானா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு என்ன, அவன் அந்த பிள்ளைகிட்ட பேசுறானான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாட்டிக்கு ஏத்த பேத்தி தான் நீயும். சரி வாமா, எனக்கு சாப்பாடு வை, நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் படுத்துக்கினேன். ராஜேஸ்வரி, அப்போ ஒரு நல்ல நாளா பாரு, எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போயிடுவோம். பாட்டி, நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோமோ? பொங்கலுக்கா? பொங்கலுக்கு இல்லைம்மா, நம்ம அகிலுக்கு கல்யாணம்ல, அதுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் துணிமணியெல்லாம் வாங்கணும். வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதான் அதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து போயிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வேணும்னா கையோட பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம். என்ன சொல்லுங்க?
ம் டபுள் ஓகே பாட்டி. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம் கேளு பாட்டி. எங்க அம்மாவே வர சொல்லட்டா? அவங்களும் சேலை எடுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம கூட வந்தா ஜாலியா இருக்கும்ல. அவ்வளவுதானே. ஃபோன் பண்ணி கூப்பிடு, நாளைக்கே வர சொல்லு. 2 நாள் இங்க நிக்க சொல்லு. அந்த வீட்ல தனியா தானே இருக்கவ, அதனால இங்க வந்து ஒரு 2 நாள் நிக்க சொல்லு. அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போலாம். சரி பாட்டி, நான் இப்பவே ஃபோன் பண்ணுங்க. அவளும் ஒத்தைக்கோட பிள்ளையை பத்தி இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே தனியா இருக்கா. பாவம், அவளுக்கும் பிள்ளையை பார்க்கணும் போல தானே இருக்கும். என்ன சொல்லுங்க ராஜேஸ்வரி? ம் ஆமாட்ட. சரி வாங்க நீங்களும் சேர்ந்தே சாப்பிடுவோம். ம் சரித்த.